ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஆரியன் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக்னா டே இன் மை லைஃப் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் இருக்குது. ஸோ எந்திரிச்சு ஆரியனை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு. குளிச்சுட்டு ரெடியும் ஆகியாச்சு. பூஜை வேலைலாம் பார்க்கணும். அம்மா வரன்னு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரியன் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே நம்ம மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வந்தவுடனே இதை எல்லாத்தையும் எடுத்து பிரிக்கிறது தான் அவனுக்கு வேலை. இங்கே பாருங்கள், இந்த எல்லா டாய்ஸும் எடுப்பான். அது எதுக்கு தான் எடுப்பான்னு தெரியல. எடுக்கிறது கூட பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒரேடியாக கீழே ஃபுல்லாக ஹாலில் கொட்டி அவனுக்கு விளையாடணும். அதில் அவனுக்கு என்ன தான் இருக்குன்னே எனக்கு தெரியல. என்னம்மா பண்ணின்னு இருக்கா? இன்னைக்கு ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் முருங்கைக்கீரை உருவின்னு இருக்காங்க. இன்னைக்கு வடை பாயசம். ஆரின் வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் கடை கடை நாங்கள் முடிச்சோம். எப்படிப்பட்ட கிருத்திகை? நாங்களாம் ஆடி மாதம்னா எங்கள் காலே நிற்காது, கோயிலுக்கு போவோம். மலைக்கு நாங்கள்லாம் என் ஃப்ரெண்டாக கூட போவோம் கோயிலுக்கு. மலை மேலே எங்கள் அம்மாவோட போவோம். அனுப்பாது, சண்டை போட்டுன்னு போவோம். மலை மேலே ஏறி போவோம். என்ன கோயில்? திமிரி மலை. முருகர். எத்தனை ஊர் நடக்கணும்? ஏன் ஒரு 5-6 ஊர் நடக்கணும், நடந்தே போய் வரும். அப்படியா? முருகர் எவ்வளோ அப்போ காலத்தில் 10 ரூபாய் கொடுத்துக்கா அழுவாங்க. 10 ரூபாய் அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா? பெரிய விஷயம். 10 ரூபாய் இருந்து எங்களுக்கு அது ஒரு 50,000 மாரி. அப்பா நம்ம அம்மா கொடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு நினச்சி. கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து உடச்சின்னு வந்தோம்மா. நம்ம வீட்டில் போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு, சாமிங்கெலாம் பட்டினியாக போட்டு வரக்கூடாது. அங்கே போய் அம்மா விட்டான தீபாத்திரம் பண்ணிட்டு வந்தேன். க்ளீனெல்லாம் எடுத்து நேற்று க்ளீன் பண்ணி துவச்சி போட்டிருக்கோம். இதை மட்டும்தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ரூமையே க்ளீன் பண்ணனால இந்த ரூமே வேறு மாதிரி இருக்குது. இப்போது ஆக்சுவலாக நம்ம வென்டிலேஷன் வந்து செம்மையாக இருக்கும். அங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இவர் டாய்ஸ் தான் நேற்று க்ளீன் பண்ணிக்குது. என்னால் இதை தூக்கியும் போட முடியல, வைக்கவும் முடியல. எப்படி தான் இதை மேனேஜ் பண்ணுறேன்னு தெரில. பூவெல்லாம் எடுத்துகிட்டு மாற்றணும், சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணோம் எல்லாமே. இனிமேல் தான் ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு. வாழையில் வாங்கியாச்சு, பனானா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு முக்கியமான நாள் ஆடி கிருத்திகை. இந்த கிருத்திகை அன்னைக்கு நம்ம மனசுல என்ன நினைச்சு முருகரை வேண்டுமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குழந்தையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம முருகரை நினைச்சு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அவருக்கு விளக்கேற்றிட்டு நம்ம வந்து விரதம்னா எப்படி சில பேர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் விரதம் இருக்க மாட்டாங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்க முடியாது. ஸோ அவங்களாம் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்தாலும் இருப்பாங்க. இப்போ நான் வந்து விரதம் இருக்க காலையிலேருந்து சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும் முருகருக்காக. நம்ம மனசில் ஒன்று நினச்சி அவருக்கு இருந்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? ஆக்சுவலாக வந்து நம்ம வேண்டதையும் தாண்டி தான் அவர் கொடுப்பாரு எப்பவுமே. எனக்கு வந்து முருகர் அப்படி தான் கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருகரை நினச்சி காலையில் எழுந்திரிச்சு, ஆனால் மறக்காமல் கோவில் போயிட்டு வாங்க. இன்னைக்கு போய் முருகரை பார்த்தாலே நம்ம மனசு அவ்வளோ அமைதியாகிடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம அம்மாங்கெல்லாம் இந்த வேலை சொல்லுவாங்க, அதை நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ எல்லாமே ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குங்க. எங்கள் அம்மா ஒரு வேலை சொல்லுவாங்க, செஞ்சு முடிச்சுட்டு அம்மா போமா அதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படின்னு போவோம். ஆனால் இப்போது அப்படி சொல்ல முடியுமா? ஆஃப்டர் மேரேஜ், அதுவும் ஒரு பேபி பிறந்ததுக்கப்புறம் லைஃப்பை கேரி பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுவும் கண்டிப்பாக அவனை வச்சுட்டு எந்த ஒர்க்கையும் செய்யவும் முடியல. அது வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் 3 பேரை வந்து வளர்த்தாங்க. எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியாது. அதாவது எப்படின்னா காலையில் எழுந்திரிப்போம், ஸ்கூல் போவோம், வருவோம், டியூஷன் போவோம், படிப்போம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. ஃபுல்லாக அடிஷ்னல் கிளாஸஸ் இருக்குது, அவனை கூப்பிட்டு போகணும், வரணும். அப்பா பெரிய டாஸ்காக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பூஜை நாள்லலாம் சொல்லவே தேவையில்ல. பரபரப்பாக காலையில் சமையல் நடந்துன்னு இருக்கா. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், கேப்பங்காய் வறுவல். நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணோம், வடை செய்யணும், பாயசம் செய்யணும். ஓகே, கடகடன் வேலையை முடிப்போம்.
ஆமாம். சாமியாண்ட சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடியா? சேப்பங்கிழங்கு பொரியல் செவக்க வந்தா தான் எங்கள் பேரை சாப்பிடுவான். உங்கள் பேரனுக்கு ஏற்ற மாதிரியே செய்யு. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்லா தான் இருக்கு. இருந்தால் தான் சாப்பிடுவோம் மொறு மொறுன்னு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 3 hours later. ஆரியன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வந்து என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் பாருங்க. அவன் வந்தோடனே இந்த வீடெல்லாம் இப்படி இடம் இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ. இதை எதுக்கு நேற்று வீடு க்ளீன் பண்ணும்போது கிடச்சிச்சு. இதை எடுத்து அங்கே போகாத பட்டோ, தயவு செஞ்சு வாயேன். அங்கே போகாத, இங்கே வா. ஜேஜி கும்பிடணும். சாமியெல்லாம் ரெடி பண்ணி பூ போட்டு வச்சாச்சு. இது சாமி தான் கும்பிடணும். இங்கே பாருங்க, நான் சொன்னல, வந்த உடனே இதில் கை வைக்காமல் அவருக்கு தூக்கமே வராது. இல்லை பட்டோ? பட்டு ஆல்ரெடி கார்லாம் அங்கே இருக்குது, அங்கே போயிடுங்க. சாமி கும்பிட்டு எடுக்கலாம். இங்கே பாரு, ஹாய் மக்களே சொல்லு. சவுண்டா சொல்லவே இல்லை. வெல்கம். ஓகே, அப்புறம் அவங்க வீடியோக்குள்ளலாம் எப்பயோ வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சாமி கும்பிடுங்க, இதை எடுக்காதீங்க சொல்கிறேன் அம்மா. என்ன வேணும்னு சொல்லுங்க அம்மா கிட்ட. என்ன வேணும் சொல்லுங்க. சரி போ. விளக்குலாம் ஏற்றியாச்சுங்க. இலை போட்டு சாமி கும்பிடணும், அவ்வளோதான் பெண்டிங்க. இலை போடுறதுக்காக எல்லாத்தையும் வச்சா நான் தான் வைப்பேன்ட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு இவரு. வைங்க பாட்டோ. பட்டு உனக்கு தெரியுமா இல்லை மம்மி வைக்கிறேன்? கரெக்டாக இருக்கணும் முருகருக்கு. கீழெல்லாம் போட்டேன்னா கண்ட குத்திடுவாரு. பொறுமையா. வெரி குட். வா, சூப்பர் டி குட்டி, அழகா வைக்கிறீங்களே. வெரி குட். இன்னும் கொஞ்சம் வைங்க, அதே இடத்துல தான் வைக்கணும். வெரி குட். கொஞ்சம் எடுக்கும் போதே நிறைய எடுங்க. இரு, அம்மா ஹெல்ப் பண்ணிட்டா? ஓகே, நெக்ஸ்ட் வைங்க. இருங்க, அம்மா உனக்கு எப்படி வைக்கணும் சொல்லித்தரேன். கை எடுங்க. இதில் வராது. இதை இப்படி எடுத்து இங்கே பாருங்க, இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு இது போதும். நெக்ஸ்ட் வைங்க. ஏய், சேப்பங்கலங்குடா. முட்டையாடப்பா. முருகருக்கு இன்னைக்கு முட்டையா செய்வாங்க. கிருத்திகா அதுவும். அடக்கடவுளே முருகா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. வைங்க. சுட சுட சாப்பாடு. இரு, அது சுடும். அம்மம்மா இருக்கட்ட விடு. கித்திகைக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. முருகருக்கு வடை பாயசம் சிம்பிளாக கும்பிட்டோம் இந்த வாட்டி. நம்ம ஒருத்தர் காலையிலேருந்தே ஆஃபீஸ் கால் தான். ஆஃபீஸ் கால் உள்ளே வராதிங்க அப்படின்ட்டு எண்டு கார்டு போட்டார். திருத்தணி முருகருக்கு அரோகரா. அப்புறம் என்ன வரும்? அரோகரா 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 அரோகரா. முருகர் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்க போறாரு? ஆரியனுக்கு திருத்தணி முருகனுக்கு, பாலசுப்ரமணியனுக்கு. என்ன 2 பேரும் ட்வின்னிங்ல இருக்கீங்க? ரெட்டு. நான் அப்புறம் பிளாக் எடுத்தேன். என்னடா நீங்க சாமி கும்பிடுங்க வாங்க. காலில் வேற இருக்கிறாரு. ஓம் சரவண பவ சொல்லணும். ஓம் சரவண பவ. என்ன வேணும்?
முருகர்கிட்ட ஆர்ட் வீல்ஸ் வேணும் அவெஞ்சர்ஸ் வேணும்னு கேட்டா பட்டு பட்டு நான் பண்ணிக்கிறேன் நீ வேண்டாம் அடங்க மாட்டான். எங்க வீட்டு குட்டி முருகர் யாருன்னா இவருதான். காட்டுங்க. அதுவும் ஆரியன் வந்து கரெக்டாக முருகர் டியூஸ்டேல தான் பிறந்தாரா. ஸோ எங்கள் வீட்டு முருகர் இவர் தான். என்ன முருகா? ஆமாவா? அங்கே போகாதீங்க பட்டோ, அங்கே போகாதீங்க. பிஃபோர் ஆஃப்டர் தான் வீடியோ எடுக்கணும். ஆரியன் ஸ்கூல் போடுறதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடின்ட்டு. ஊற்றுமா. சாமி கும்பிட்ற நாளில் நம்ம வீடே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதாவது பாசிட்டிவ் தாட்டோட பீஸ்ஃபுல்லாக. பட்டோ விழுந்துட போறீங்க, வேணா பட்டோ. அடங்கவே மாட்டல. பொறுமையா. காக்கா இருக்கா? கையில எதுவுமே இல்லாம காக்காவை கூப்பிடுற. ஆமாமா காக்காவை நோக்கி வந்திருக்கோம். காக்கா இருக்கா இல்லையான்னு தெரியல. அது பாரு எப்படி போய் சாப்பிட்டுன்னு இருக்குன்னு. பயமா இருக்கு. அழகா சாப்பிடுது. பயமா இருக்கானா? அந்த சைடு போய் பாரு தெரியும். அழகா சாப்பிடுதுமா. வடையதாம்மா சாப்பிடுதுங்க. பட்டு எவ்வளோ அழகா சாப்பிடுது பாரு. வேணாம் வேணாம். வடை தான் அவருக்கு ஜாலியா இருக்கு போல. காக்கா அழகா சாப்பிடுது. பிறகு சாப்பிட்டுச்சு. எம்ம என்ன 2 இடத்துல வச்சதுனால அங்கேருந்து இங்கே வடை பட்டு வேற லெவலில் வடையை தூக்கின்னு போயிட்டா. சரி காக்காவை விட இப்போ நம்மளுக்கு பசிக்குது, போகலாம் வாங்க. ஆமாம் பசிக்குது. போங்க போங்க போங்க. டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கா? அம்மம்மா பாயசம். டேய் சக்கரமா? ஐயோ ஆரியன் சக்கரையே சொல்ல தெரியாது. சக்கரம்னு. நாமா எல்லா சாப்பாடும் எப்படி இருக்கு? நான் செஞ்ச மாதிரியே கேட்குறேன் பார்த்தியா? இதான் அம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லாமே. வடை, பாயசம், கீரை, சேப்பங்கிழங்கு. பட்டோ என்ன பண்ணுறீங்க? முதல்ல பாயசம் பின்னாடி ஊற்ற போகுது.